Hello students, today we are going to discuss about microbes. So already we discussed about malnutrition and their deficiency diseases. So today we are going to discuss about microbes. So microbes அப்படினா என்ன அப்படினு சொன்னா micro organism, small organism. Microனாலே small organism அப்படினு சொல்ல வரோம். So இந்த small organism அதனால காஸ் ஆகிற diseases பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So when you neglect personal hygiene, you are increasing the risk of falling sick அப்படினு சொல்றாங்க. So நம்ம வந்து personal hygiene ஃபாலோ பண்ணல அப்படினு சொன்னா அது மூலமாவே நம்மளுக்கு டிசீசஸ் வந்து உடம்புல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பர்சனல் ஹைஜீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Let us name some of the diseases or conditions caused by microorganism due to the negligence of personal hygiene. ஸோ இந்த மாதிரி பர்சனல் ஹைஜீனை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடியதுனால சில மைக்ரோ ஆர்கானிசம்னால வரக்கூடிய டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டயேரியா, செகண்ட் ஒன் tooth decay. So all these things. So tooth decay, athlete foods, dandruff. So diarrhea, tooth decay, athlete foods, dandruff. ஸோ டயேரியா அப்படிங்கிற கண்டிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் ரிலேட்டட் டு லூஸ் மோஷன். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்னால நிறையா மைக்ரோ ஆர்கானிசம் இப்போ நம்மளுக்கு ஃபுட்டு மூலியமாக போகலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாதனால சில டேர்ட்டெல்லாம் நம்ம கையில் இருந்திருக்கும், ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருப்போம், அந்த கண்டிஷன்னால் அது உள்ளே போகலாம். ஸோ சில காரணங்களால மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம வயிற்றில் போய் அந்த ஃபுட்டு கூட டைஜஸ்ட் ஆகாமல் இட் பிரிங்ஸ் சம் டிசீசஸ். ஸோ தட் இஸ் கால் டயேரியா. அண்ட் டூத் ஏக் டிகே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணலை, நல்லா ப்ரஷ் பண்ணலை, ட்வைஸ் டே ப்ரஷ் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு டூத் டிகே ஆகும், பல்லு சொத்தையாகும். ஸோ அதில் அந்த கிருமிகள், அந்த ஜெர்ம்ஸ் வந்து உள்ளே போகும். ஸோ நம்ம சாப்பிட்றோம், நிறையா பொருள் உள்ளே சாப்பிடும்போது அந்த ஜெர்ம்ஸ் அது அந்த சாப்பிட்ற அந்த பொருள் மூலியமாக உள்ளே போய் that also brings some diseases. So athlete foods, it related to a food diseases. அந்த நம்ம ஃபுட் நம்ம கால் இருக்கு இல்லையா, அந்த பாதம் வந்து சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வெல்லாக இருக்கும், வீங்கின மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சொரியாசிஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நல்லா நிறைய பேர் குளிப்பாங்க, ஆனால் காலை ஒழுக்கமாக கழுவாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க, பர்சனல் ஹைஜீனை ஃபாலோ பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நிறையா இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருப்போம், நிறைய பேர் வந்து கை காலெல்லாம் வாஷ் பண்ணாமே உள்ளே போவாங்க. ஸோ தீஸ் ஆர் பேட் ஹேபிட். பிகாஸ் அந்த கீழே வந்து நம்ம காலில் வந்து சில வகையான மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் வந்து இருந்திருக்கும், அந்த டஸ்ட்டில் இருந்திருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரியெல்லாம் காஸ் ஆச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அத்லெட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட் டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில இதெல்லாம் வந்து கால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வெல்லாக இருக்கும், அந்த கண்டிஷன் எல்லாம் காஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ dandruff அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ ஃபங்கி ரிலேட்டட் டிசீசஸ். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலையை வந்து அதாவது ஹேர் ஹைஜீன் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் தலைக்கு குளிக்காமல் 2 weeks ஒன்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா, நம்ம கேர் பண்ணிக்காமல் இருந்தோம்னா அங்கே வந்து dandruff அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம்னால காஸ் ஆகிற டிசீசஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ do you believe that they are some organism which cannot see with your naked eyes? Yes, microbes cannot be seen without the help of microorganisms. Okay, microorganism அப்படிங்கிறது you cannot see by your naked eyes. நம்மளால நேராக கண்ணில் பார்க்க முடியாது. Only by using microorganism you can able to see these microorganisms. So இந்த microbes 4 groups பிரிக்கிறாங்க. Just you see this. So they are dividing into 4 groups. So just you see these 4: bacteria, virus, protozoa, fungi. So bacteria, virus, protozoa, fungi, all these are 4 microorganism. ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, பட் அவங்க அதை 4ஆக பிரிச்சிருக்காங்க. அந்த கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா அண்ட் ஃபங்கை. ஸோ பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா ஒரு வெரி ஸ்மால் ப்ரொகாரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பாக்டீரியாவை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா. அண்ட் தீஸ் செல்ஸ் டு நாட் ஹாவ் நியூக்ளியஸ் அண்ட் டு நாட் யூஸ்வலி ஹாவ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இதுக்கு நியூக்ளியஸ் கிடையாது, உள்ள எந்த ஒரு ஆர்கன்ஸும் உள்ள எதுவுமே கிடையாது. ஸோ தே கேன் எக்ஸிட் நெய்தர் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்கானிசம் ஆர் parasites. ஸோ ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஆர்கானிசமாகவும் இருக்க முடியும், இல்லை இன்னொரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு பேரசைட்ஸ் மாதிரியும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. தே இன்வேட் டிஷ்யூஸ். ஓகே, இந்த டிஷ்யூஸில் தான் அது இன்வேட் ஆகும். அண்ட் தே ப்ரொடியூஸ் பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட்.
பஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சீ பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ தே ப்ரொடியூஸ் பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ பாக்டீரியல் டிசீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியானால் காசாகிற டிசீசஸ் சொல்ல வராங்க. ஸோ காலரா, நிமோனியா, டெட்டானஸ், டியூபர்குலோசிஸ் அண்ட் டைஃபாய்டு. ஸோ தீஸ் ஆர் த five bacterial diseases: cholera, pneumonia, tetanus, tuberculosis and typhoid. Okay, so first one cholera அப்படினு பார்த்துட்டோம்னா the mode of transmission அப்படினு பார்த்துட்டோம் அப்படின்னா it is transmitted through contaminated water. first one பார்த்தோம்னா cholera. These are developed in contaminated water. கண்டாமினேட்டாக இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் வரக்கூடிய ஒரு டிசீசஸ் தான் இந்த காலரா. and pneumonia, next one pneumonia. it is mode of transmission எப்படி transmit ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா inhalation of airborne droplets from sneeze or cough. sneeze-னா தும்முறது, cough-னா இருமுறது. ஸோ இந்த மாதிரி இன்ஹலேஷன் ப்ராசஸ் மூலிமா அந்த ஏர் ட்ராப்ஸ் மூலிமா வரக்கூடிய ஒரு டிசீசஸ் தான் இந்த பாக்டீரியல் டிசீஸ், தட் இஸ் நியூமோனியா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டெட்டானஸ். திஸ் இஸ் transmitted through contamination of wounds with bacteria. நிறைய பேத்துக்கு காயம் ஆயிருந்திருக்கும், அந்த காயத்தை சுற்றியும் பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ் சில மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருந்துருப்போம், டின்ச்சர் அந்த மாதிரி ஏதாவது மெடிசின்ஸ் வைக்காமல் இருந்திருப்போம். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் திஸ் டெட்டானஸ் diseases will be happen. Next, tuberculosis. This is also an inhalation of airborne droplets from sneeze or cough. So sneeze பண்ணுறது மூலியமாக cough பண்ணுற மூலியமாகவும் இந்த tuberculosis diseases வந்து it is an spread and widespread diseases. இது ஸ்ப்ரெட் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ tuberculosis-உம் pneumoniaவும் more or less the same. okay, same bacterial diseases. typhoid அப்படின்னு பார்த்தோம்னா and this is caused because of contaminated food or water. நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபுட்டு வாட்டரில் ஏதாவது ஒரு கண்டாமினேஷன் இருந்தது அப்படின்னா டைஃபாய்டு அந்த ஃபீவரெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ தீஸ் ஆர் த பாக்டீரியல் டிசீசஸ் அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். okay, and next பார்த்துட்டோம் அப்படின்னா diseases is a definite pathological process having a characteristic set of signs and symptoms. so diseasesனா nothing but a pathological process having symptoms and signs. so நம்ம diseases நம்மளுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது it is a pathological process, a biological process. நம்மளுடைய ஆர்கன்ஸ் ஆகட்டும் இல்லை நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸஸ் ஆகட்டும் அதில் ஏதோ ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் it leads to diseases. disorder அப்படிங்கிறது வந்து it is a derangement or abnormality of functions. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ ஹார்ட் பம்ப் பண்ணுது, இந்த மாதிரி நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, பிரெயின், லங்ஸ் அப்படிங்கிற இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸுடைய ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது தான் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைரஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் நம்ம பாக்டீரியா பார்த்தோம், இப்போ வந்து வைரஸ் பார்க்குறோம். வைரஸ் இஸ் an acellular agent that replicates only inside the cells of other living organisms. okay, இப்போ வைரஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா it replicates only inside of the cells of other living organismல இருக்கக்கூடிய ஒரு acellular agent தான் வந்து வைரஸ். and it can infect all type of life forms, plant, animals, microorganism அப்படின்னு சொல்லிட்டு சிலது வந்து பிளான்ட்டை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், சிலது அனிமல்ஸ் எஃபெக்ட் பண்ணும். ஆனால் இந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து பிளான்ட், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்னு 3 வகையாகவும் எல்லா விதமான ஆர்கானிசமையும் எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது டேஞ்சரஸ் மைக்ரோ ஆர்கானிசம்னு கூட நம்ம சொல்லலாம். ஈவன் இப்போ கொரோனா அப்படிங்கிறது கூட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வைரஸ். ஸோ இது பிளான்ட், அனிமல்ஸ் அப்படின்னு எல்லா விதமான ஆர்கானிசம் கூட பரவக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் வைரஸ். ஸோ தே இன்வேட் லிவிங் நார்மல் செல்ஸ் அண்ட் யூஸ் their செல் மிஷினரி டு மல்டிப்ளை. இன்வேட்னா லிவிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தே இன்வேட் லிவிங் நார்மல் செல்ஸில் இருந்து அதே மாதிரி அந்த செல்ஸ்லேயே வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகே, அந்த செல்ஸில் இப்போ வந்து ஒரே ஒரு செல் உள்ளே வைரஸ் உள்ளே போனாலும் ஓகே. ஸோ அது அப்படியே மல்டிப்ளை ஆகி டோட்டலாக வந்து அந்த ஹோல் பாடியிலுமே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த டிசீசஸை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. தே கேன் கில், டேமேஜ் ஆர் சேஞ்ச் த செல்ஸ் அண்ட் மேக் யூ சிக். ஒன்று நம்ம செல்ஸை கில் பண்ணலாம், இல்லைன்னா அந்த செல்ஸை டேமேஜ் பண்ணலாம். அண்ட் ஈவன் இட் டோட்டலி சேஞ்சஸ் த ஹோல் பாடி அண்ட் இட் பிரிங்ஸ் யூ சிக்.
ஸோ டோட்டலாக வந்து இந்த டிசீசஸை உள்ளே கொண்டு வந்துடும். ஸோ டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காமன் கோல்டு, நம்ம இந்த கோல்டு நம்ம சளி பிடிக்கிறது இல்லையா, அந்த காமன் கோல்டு. இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது ஃபீவர் தான். ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் இட்ஸ் லிவர் டிசீசஸ். போலியோ நம்மளுக்கு தெரியும், இட் ரிலேட்டட் டு சம் விட்டமின்ஸ் ப்ராப்ளம்னால வரக்கூடியது. அந்த போலியோவும் வைரஸ் அட்டாக் ஆகிற ஒரு டிசீசஸ் தான். ஸ்மால் பாக்ஸ் நம்மளுக்கு தெரியும், அம்மை போடுறது இல்லையா, அம்மை போடும் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் வைரஸ்னால் வரதுக்கூடியதான். சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ரிலேட்டடான ஒரு டிசீசஸ் தான். அண்ட் மீசல்ஸ் அப்படின்னு சொல்லி வராங்க, அந்த அம்மா எல்லாமே இந்த அம்மை போடுறதுக்கு ரிலேட்டடான ஒரு டிசீசஸ் தான். இது எல்லாமே வைரஸ்னால் காசு ஆகக்கூடிய டிசீசஸ். ஓகே, அண்ட் டிஸ்கஸ் இன் யோர் கிளாஸ் ரூம்னு கொடுத்துருக்காங்க. இஸ் வைரஸ் அ லிவிங் திங் ஆர் நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்னாலே அது லிவிங் திங் தான் இல்லையா, நம்ம உயிருக்குள்ளே போய் அது மல்டிபிள் ஆகுது இல்லையா. எந்த ஒரு சின்ன உயிரினமும் க்ரோத் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அது லிவிங் திங்ஸ் தான். ஓகே, வளரக்கூடிய தன்மை கொண்ட எல்லா வகையான ஆர்கானிசமுமே என்னது, லிவிங் திங்ஸ் தான் இல்லையா. நான் லிவிங் திங்ஸ் கண்டிப்பாக வளராது. ஆனால் ஒரு உயிரினம், அது என்ன உயிரினமாக இருக்கட்டும், ஸ்மாலாக இருக்கட்டும், பிக்காக இருக்கட்டும், இல்லை பிளான்ட்டாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், if it has a growing capacity then it comes under living organism. So sure, that is virus is a living organism. Next, microscope help the study of structure of microorganism. microorganism ஓட ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு microscope அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ வித்தவுட் விச் யூ cannot learn the structure of microorganism. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு கொடுத்துருக்காங்க. பிஃபோர் that suggested ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் வி சி த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் நம்ம பார்ப்போம். there are 6 major nutrition நம்ம இந்த லெசனில் பார்த்தோம். நம்மளுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர், இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆல் தீஸ் நியூட்ரியன்ஸ் ஆர் வெரி எசென்ஷியல் அண்ட் யூ ஷுட் கன்சியூம் எ வெல் பேலன்ஸ்டு டயட் கண்டெய்னிங் ஆல் சச் கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அண்ட் குவாஷியாக்கர் மெராஸ்மஸ் அப்படிங்கிறத ஒரு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ் பார்த்தோம். எதனால வந்து இந்த டெஃபிஷியன்சி டிசீசஸ் காசு ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதனால் என்னென்ன சோர்ஸஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நைட் பிளைண்ட்னஸ், ஸ்கர்வி, ரிக்கெட்ஸ், பெரிபெரி ஆர் விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ், இதெல்லாமே விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ்ன்னு நம்ம பார்த்தோம். நிறைய விட்டமின் இருக்குதுன்னு பார்த்துருவோம். விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விட்டமினோட சோர்ஸஸ் கம்மியான என்ன மாதிரியான டெஃபிஷியன்சி டிசீசஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பாக்டீரியா இஸ் அ ப்ரொகாரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அண்டு காலரா, டைஃபாய்ட், நிமோனியா இதெல்லாம் பாக்டீரியல் டிசீசஸ்ன்னு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்ஃப்ளூயன்ஸா, காமன் கோல்ட், சிக்கன் பாக்ஸ் ஆர் ஆல் வைரல் டிசீசஸ்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் ஒரு சஜஸ்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கெட் அ வேக்சினேஷன் ஸ்கெட்யூல் ஃப்ரம் அ நியர்பை டாக்டர் ஆர் அ ஹாஸ்பிட்டல். ஸோ ஃப்ரம் த லிஸ்ட் ஐடென்டிஃபை த பாக்டீரியல் டிசீசஸ் அண்ட் வைரல் டிசீசஸ் ஃபார் விச் வேக்சினேஷன் இஸ் கிவன். ஸோ வேக்சினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தடுப்பூசி தான். ஓகே, ஸோ எந்த ஒரு டிசீசஸ் வராதுக்கு முன்னாடியும் நம்ம வேக்சினேட் பண்ணிக்கிட்டால் அந்த டிசீசஸ்க்கான இம்யூனிட்டி பவர் உங்களை பாடியில் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த வேக்சினேஷன் ப்ராசஸ். நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறோம். இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து அது 16th ஏஜ் ஆகிற வரைக்குமே தடுப்பூசி இந்த மாதிரி வேக்சினேஷன் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே வேக்சினேஷன் இருக்குது. ஸ்மால் பாக்ஸுக்கு வேக்சினேஷன் இருக்குது, போலியோக்கு வேக்சினேஷன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய வைரல் அண்ட் பாக்டீரியல் டிசீசஸ்க்கான வேக்சினேஷன் வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட வயசில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேக்சினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் டெட் மைக்ரோ ஆர்கானிசமை தான் உங்களுக்கு வேக்சினேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் தடுப்பூசி போடுறாங்க இல்லையா. இப்போ ஒரு டெட்டானஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம், அந்த பாக்டீரியல் டிசீசஸ் சொன்னோம். ஸோ இப்போ ஒரு வைரஸ் வந்து அதை கில் பண்ணி அந்த கில் பண்ண வைரஸை தான் வந்து உங்களுக்கு வேக்சினேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நார்மலாக உங்கள் பாடியில் வந்து அந்த எந்த ஒரு வைரஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு டிசீசஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த டிசீசஸ் காஸ் பண்ணக்கூடிய அந்த ஜேர்ம்ஸை கில் பண்ணது தான் வேக்சின் அப்படிங்கிற அந்த மருந்து. அந்த வேக்சினை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேக்சினுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியில் அந்த இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் எந்த ஒரு டிசீசஸ் வந்தாலும் இப்போ குறிப்பிட்ட வேக்சின் அதுக்கு நீங்கள் முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா அந்த டிசீசஸ் எதிர்த்து இந்த இம்யூனிட்டி பவர் இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபைட் பண்ணும். அதனால தான் அவங்க வேக்சினேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ தடுப்பூசி போட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ போலியோக்கு நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறோம், 2 இயர்ஸ்லேருந்தே போட்டுட்ருக்கோம். அந்த போலியோக்கு உண்டான போலியோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், இந்த வைரல் டிசீசஸ்ன்னு பார்த்தோம். அந்த போலியோ எதுக்கு காசாகுதோ, எதனால் காசாச்சோ அந்த காசான அந்த ஜேர்ம்ஸை தான்
டெட் ஜெர்ம்ஸை தான் நம்ம வேக்சினேட் பண்ணுவாங்க. அப்போது அந்த வேக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஜஸ்ட் கிளிக் த இம்யூன் சிஸ்டம். ஓகே, இட் ஜஸ்ட் ரீச்சஸ் த இம்யூன் சிஸ்டம். அப்போ அந்த இம்யூன் சிஸ்டமை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த இம்யூன் சிஸ்டத்தில் வந்து இதுக்கான வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வைரஸை அதை டெவலப் பண்ணும். ஸோ ஒரு தடவை நீங்கள் உள்ளே வந்து அந்த வேக்சினேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் லாங் அந்த டிசீசஸ்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதனால தான் எல்லோரும் வேக்சினேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த லெசனில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நியூட்ரியன்ஸோட பற்றாக்குறையினால் என்னென்ன டெஃபிஷியன்சி டிசீசஸ் உங்களுக்கு காஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அந்த டெஃபிஷியன்சி டிசீசஸ் எந்தெந்த வைரஸ்னாலையும் பாக்டீரியானாலையும் காஸ் ஆகுதுங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த லெசன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.